பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எரேமியா 1:5 வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். நான் உன்னை தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாகவும் கட்டளையிட்டேன். ஆமேன், ஹல்லேலூயா. அருமையான வாக்குத்தத்தம். ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்து கர்த்தர் திட்டம் பண்ணின வார்த்தை இதுதான். தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே ஆண்டவருடைய கண்கள் நம்மை கண்டிருக்கிறது. இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையான பிள்ளைகளே, உங்களை குறித்ததான திட்டத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்ட இடம் எங்கவென்றால் தாயினுடைய கரு உருவாகும் முன்பே தெரிந்து கொண்டார். பாருங்க, அது மாத்திரம் இல்லாம, அதை தெரிந்து கொண்டது மாத்திரம் இல்லாம உருவாகும் பொழுதே அந்த கர்ப்பத்திலிருந்து நீங்கள் வெளிப்படுவதற்கு முன்பதாகவே பரிசுத்தம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஸோ ஆகையால நாம இந்த நாட்களில் ஆண்டவரே நான் பாவம் செஞ்ச, நான் பாவத்தில் இப்படியாய் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் என்று நீங்க கலக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தாயின் கர்ப்பத்திலே உங்களை பரிசுத்தம் பண்ணின தெய்வம். நாம் கடந்து போகும்போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அபிஷேகம் பண்ணி பாவங்களை மன்னித்து நம்ம வழிநடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். உங்களை குறித்ததான ஒரு திட்டமான ஒரு அறிக்கையை சொல்லியிருக்கிறார். நீங்கள் எனக்காக ஒரு தீர்க்கதரிசியாக, நீ ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக நீ காணப்படுவாய், நீ மகிமை உள்ள பிள்ளையாய் மாற்றப்படுவாய், நீ ஆசீர்வாதம் உள்ள பிள்ளையாய் இருப்பாய் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இப்படியாய கர்த்தருடைய அழைப்பு நமக்கு தெளிவுபடுத்துகிறார். உங்களை குறித்ததான அழைப்பை கர்த்தர் தெளிவுபடுத்துகிறார். ஆமென். தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவன் ஒரு ஆடு மேய்ப்பவனாக சிறு பையனாக இருக்கும் பொழுதே, அவன் வனாந்தரத்தில் இருக்கும்போது அவனை குறித்ததான ஒரு மிகப்பெரிய திட்டம் இருந்தது. ஹல்லேலூயா. சவுலுக்கு அடுத்தது இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவது இந்த தாவீது தான் என்பதை கர்த்தர் அறிந்து தாவீதை சிறு வயதிலேயே அவனை அபிஷேகம் பண்ணி கர்த்தர் அவனை வழிநடத்தினார். ஆமென். மிகப்பெரிய ராஜாவாக அவன் உருவெடுத்தான். ஆண்டவருடைய அழைப்பு வித்தியாசமானது. எங்கே இருந்தாலும், தாழ்த்தப்பட்டிருந்தாலும், பலவீனப்பட்டிருந்தாலும், விழுந்து போய் கிடந்தாலும் அங்கே கர்த்தர் எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் வேதவசனம் சொல்லுது. சிறியவனை புழுதியிலிருந்து கர்த்தர் எடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் உங்களுடைய காரியங்களை குறித்து அறிந்திருக்கிறார். நீ எந்த நிலைமையில எப்படி இருக்குன்றது ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனிடத்துல திரும்பினால் மாத்திரம் போதும். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை குறித்து வைத்த திட்டத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். தாவீது அந்த வனாந்தரத்தில் எப்பொழுதும் தேவனை அவன் பாடுவதும், தேவனை குறித்து புகழ்வதும், தேவனை குறித்து ஆண்டவருடைய சமூகத்தில் துதிப்பதுமாக இருந்தபடினால, தேவ சமூகத்திலேயே அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்திரமா இருந்ததுனால அவனை குறித்ததான திட்டம் ஆண்டவர் நிறைவேற்றினார். இந்த நாட்களில் உங்களுடைய காலங்களிலும் கர்த்தர் இவ்விதமாய் நிறைவேற்ற வேண்டும் என்றால் நீங்கள் தொடர்ந்து தேவ சமூகத்தில் காத்துருங்க. உங்க நிலைமை எப்படி இருந்தாலும் சரி, கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு, கர்த்தருடைய அழைப்பு என்கிட்ட இருக்கின்ற நம்பிக்கையோடு இருங்க. அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த உபவாச நேரத்திலும் உங்களுக்காக அடியேன் ஜெபிக்க போகிறேன். நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அர்ப்பணிங்க. ஆண்டவரே, என்னுடைய அழைப்பை எனக்கு உறுதிப்படுத்துங்க. ஸோ நீர் தெரிந்து கொள்ளப்பட்ட விதமாக என்னை நடத்துங்க. ஆனால் இந்த உலகத்தில் எல்லாரும் உங்களை பார்க்குற விதம் எப்படி இருக்குன்னா, எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, இவருக்கு சரியான ஆசீர்வாதம் வராது, இது எதுக்குமே தகுதியற்ற பாத்திரம் என்று தான் எல்லோருடைய பார்வையும் இருக்கும். அப்படிதான் தாவீதுடைய வீட்டிலேயே நினைச்சாங்க. சாமுவேல் அபிஷேகம் பண்ணுவதற்காக அவர் வருகிறார். அந்த வீட்டில் இருந்த சகோதரர்களோ தகப்பனோ அவனை குறித்து எந்த திட்டமும் இல்லை. ஆனால் அவன் வனாந்தரத்தில் ஆடுகள் மேய்க்கிறவன், அவன் சின்ன பையன், அவன் ஒன்றுமே தேவையற்றவன் அப்படின்ட்டு தான் அவங்களோட மைண்ட் செட் இருந்துச்சு. அந்த வீட்டாரே ஒதுக்கினாலும் கர்த்தர் அவனை ஒதுக்கவே இல்லை. அவனை கொண்டு வந்து தான் அபிஷேகம் பண்ணினார். அவன் தான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். புறம்பாய் இருக்கிறவன் தான் ராஜாவாய் மாறினான். தள்ளப்பட்டவன் தான் ராஜாவாக மாறினான். இன்றைக்கு நீங்களும் அப்படிதான். இந்த வேளையில் உங்களுக்கு புரியாத சில விஷயங்களை ஆண்டவர் தெளிவுபடுத்த விரும்புகிறார். இருக்கிற நிலையில் அப்படியே அர்ப்பணிங்க. எப்படி மாறும்ன்றது நீங்க யோசிக்காதீங்க. மாற்றம் கொடுப்பது கர்த்தர். அவர் மாற்றுவார். உங்களை சிறந்திருக்கும்படி செய்வார். ஏன்னா அவர் தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்பே ஆண்டவர் உன்னை திட்டமாய் அழைத்து உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டிருக்கிறார். மற்ற ஜனங்களுக்கு நீ பிரயோஜனமான பாத்திரம், மற்ற ஜனங்களுக்கு நீ ஆசீர்வாதமான பாத்திரமாக உன்னை உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. ஸோ ஆகையால உங்களை குறித்து நீங்கள் அற்பமா எண்ணாதிருங்க. மற்றவர்கள் உங்களை குறித்து அற்பமா எண்ணினாலும் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை என்பதை மறந்துடாதீங்க. ஸோ கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது. நான் உன்னை அறிந்திருக்கிறேன். அந்த வார்த்தையில் வசனத்தை பார்த்தோம்னா, நான் உன்னை அறிந்திருக்கிறேன், உன்னை பரிசுத்தம் பண்ணினேன், உன்னை ஜாதிக்கு தீர்க்கதரிசியாய் மாற்றினேன். ஒவ்வொரு இடத்துல உங்களைன்னு சொல்லல, உன்னை பர்டிகுலரா இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையான மகனே மகளே, கர்த்தர் உங்களை சொல்லுகிறார். நீங்கள் ஜெபித்தால் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். சோ ஆண்டவர் உங்களை குறித்து வைத்த திட்டத்தை நிறைவேற்ற அவர் காத்திருக்கிறார். நிலைமைகள் என்ன வயசாயிடுச்சு, இனிமே என்னால இல்ல, எங்க இருந்தாலும் உங்களை பயன்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். பிரயோஜனமான பாத்திரமாய் பயன்படுத்துவார். அறிந்து கொண்டவர் அவர்தான். நிச்சயமாய் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்தி உங்களை வழி நடத்துவார். ஆமேன். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பிரசங்கத்தை கேட்ட அருமையான விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில்
நாமத்தினாலே ஆண்டவரை அடியேன் ஆசீர்வதிக்கிறேன். ராஜா, நீர் சொன்ன வார்த்தையின்படியே தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்பே நீர் இவர்களை பெயர் சொல்லி அழைத்தபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் இவர்களை அறிந்தபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் இந்த பிள்ளைகளை பரிசுத்தமாக்கி நீர் நிலைநிற்கிற பண்ணின கிருபைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து அந்த அழைப்பில் இந்த பிள்ளைகள் ஆண்டவரை வந்து சேரட்டும். இவர்களை ஆசீர்வதிங்க, சிறந்தெடுக்கும்படி செய்யுங்க, நன்மை நாள் நிரப்புங்க. பயத்தை இயேசு நாமத்தில் ஸ்தபித்து கட்டுகிறேன். இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த எதிர்கால திட்டங்கள் எல்லாம் ஆசீர்வதிப்பீராக. ஆவியானவர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இப்பொழுதும் யாராகிலும் வியாதியோடு பலவீனத்தோடு இருந்தா, ஜுரத்தோடு இருந்தா, இயேசுவின் நாமத்தினாலே சுகத்தை கட்டளிடுகிற ராஜா தேவரீர் நீர் இறங்கி வந்து ஆண்டவரே அப்பா நோயாளிகளை ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தும், பலப்படுத்தும், சாட்சியா நிறுத்தும். இம்மட்டும் நடத்தின தெய்வம் இனி வரும் நாளெல்லாம் இந்த பிள்ளைகளை நடத்துவீராக. இன்றைக்கு கேட்ட பிரசங்கத்தின்படி ஒவ்வொருவரும் சாட்சியாய் நடத்தும், காத்துக்கொள்ளும். எல்லா நாச மோசங்களுக்கு விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். நன்மையும் கிருபையும் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட தொடருவதாக. இம்மட்டும் தேவரீர் இந்த பிள்ளைகளோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தி உம்முடைய பாதத்தில் ஒப்படைக்கிறேன். இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். Praise the Lord. God bless you.